திருப்பூர் அருகே அதிமுக எம்எல்ஏ தோட்டத்தில் எஸ்ஐ வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் ஒன்று திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தாலுகா குடிமங்கலம் பகுதியில் உள்ள மூங்கில் தொழிவு அமைந்துள்ளது. இந்த தோட்டத்தில் தந்தையும் மகனுமான மூர்த்தி மற்றும் தங்கபாண்டியன் ஆகிய இருவரும் பணிபுரிந்து வந்துள்ளார்கள். இந்நிலையில் நேற்று இரவு மதுபோதையில் தந்தை மகன் இருவரும் மோதல் ஏற்பட்டுள்ளது. அப்போது தந்தை மூர்த்தியை மகன் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்துள்ளார்கள். அந்த தகவலின் அடிப்படையில் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த குடிமங்கலம் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் நிகழ்விடத்திற்கு விசாரணைக்காக சென்றிருக்கிறார். அப்போது இருவருக்கும் இடையிலான மோதலை தடுத்து காயமடைந்த மூர்த்தியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தங்கபாண்டியன் அறிவாளை எடுத்து உதவி ஆய்வாளர் சண்முகவேலை வெட்டியுள்ளார். உடனிருந்த ஓட்டுநரையும் வெட்டுவதற்காக துரத்திய நிலையில் தங்கபாண்டியனிடமிருந்து தப்பி ஓடிய அவர் காவல் நிலையத்துக்கு சென்று தகவல் அளித்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த குடிமங்கலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு செல்வதற்குள் எஸ்ஐ சண்முகவேல் உயிரிழந்து விட்டார். அவரது உடலை மீட்ட போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இதனிடையே இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தப்பி ஓடிய தங்கபாண்டியனை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.